ஹேண்ட் அண்ட் மவுத் இன்ஃபெக்ஷனை பார்த்து பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லைங்க. இதை பார்த்துட்டு நிறைய பேர் நம்ம கிளினிக்கு குழந்தைங்களை கூட்டிட்டு வரீங்க. இது சாதாரண ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் தான். இது கைகள்ல, மவுத்துல, கால் பகுதியில எல்லாம் என்ன ஆகுனா சின்ன சின்ன ரெட் கலரான கொப்பளங்களை ஏற்படுத்தும். இது ஒரு 5 நாள்ல இருந்து 7 நாளுக்குள்ள ரெக்கவர் ஆயிடுவாங்க. வாயில வரும்பொழுதுதான் குழந்தைங்க ரொம்ப சஃபர் ஆகுறாங்க. இதுக்கு அவங்க வாயில எளிமையா உணவு முறையை மாத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு டைஜஷன் ஆகக்கூடியது தண்ணி மாதிரி, கஞ்சி மாதிரி, லிக்விடா சூப்பு அந்த மாதிரியான உணவுகள் கொடுத்தோம் அப்படின்னா எனர்ஜியாவும் இருக்கும், சீக்கிரமா ரெக்கவர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். மவுத் வாஷ் கொடுங்க, கடுக்கா பொடி போட்டு கார்கிள் பண்ண சொல்லுங்க. அந்த புண்ணு இருக்கிற பகுதிகளை நல்லா சுத்தமா வச்சுட்டு கிளீனா வச்சுக்க சொல்லுங்க. ஏன்னா இது ஒருத்தர்ல இருந்து இன்னொருத்தருக்கு இன்ஃபெக்ஷன் பரவக்கூடியது, தொட்டாலே அதுல இருந்து வரக்கூடியது தான். அதனால அந்த இடத்துல புண்ணு குத்துற மாதிரி, பின்ல குத்துற மாதிரி வலி இருக்கும். அது ரிலீஃப் கிடைக்கிறதுக்காக என்ன பண்ணா கொஞ்சம் மஞ்சள் எடுத்துட்டு, வேப்பிலை எடுத்துட்டு அந்த இடத்துல வாஷ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ரிலீஃப் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. சில பேருக்கு சோர் த்ரோட் வரும், ஃபீவர் வரும், ஹெட்ஏக் வரும். இதெல்லாம் குழந்தைங்களுக்கு அந்த செரிமான பிரச்சனைனால வரக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன் தான். ஸோ டைஜஷன் ப்ராப்பரா இருந்து ரெஸ்ட் ஒழுங்கா எடுத்தாங்க அப்படின்னா ஈஸியா ரெக்கவர் ஆயிடலாம். ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டாம்.